காஞ்சிபுரம் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் பாடலை பாடி உரையை தொடங்கிய தவிக தலைவர் விஜய் தம்முடைய வழிகாட்டி என்பதாலேயே அதிமுக கொடியில் அண்ணாவின் படத்தை எம்ஜிஆர் இடம்பெற செய்ததாகவும் குறிப்பிட்டார். நாட்டுக்காக உழைப்பதற்கு அண்ணா பிறந்தார். பொது நலத்தில் தானே நாள் முழுக்க கண்ணா இருந்தார் அப்படின்ட்டு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பாட்டு ஒன்று பாடி இருக்கிறாங்க, கேட்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட நம்ம காஞ்சி தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த மாவட்டம் தான் இந்த காஞ்சிபுரம் மாவட்டம். தன்னுடைய வழிகாட்டின்றதுனாலேயே தான் ஆரம்பிச்ச கட்சியினுடைய கொடியில அறிஞர் அண்ணா அவர்களை வச்சவர் எம்ஜிஆர். எம்ஜிஆர் கட்சி தொடங்கிய போது நடிகர் கட்சி என்று விமர்சித்தவர்கள் பின்னர் அவரிடமே சென்று சேர்ந்து கொண்டதாகவும் விஜய் கூறினார். தொடர்ந்து எம்ஜிஆர் நடித்த மர்மயோகி படத்தில் இடம்பெற்ற குறி வைத்தால் தவறமாட்டேன், தவறுமானால் குறி வைக்கவே மாட்டேன் என்ற வசனத்தையும் மேற்கோள் காட்டி விஜய் பேசினார். எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்களோ அப்பவே அது ஒரு கூத்தாடி கட்சி. எப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கு பின்னாடி அத்தனை மக்கள் திரண்டு நின்னாங்களோ அப்பவே அது ஒரு கூத்தாடி கும்பல். நடிகர் கட்சி நடிகர் கட்சி நடிகர் கட்சின்னு சொன்ன ஒருத்தர் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் கூடயே போய் சேர்ந்துட்டாரு. இன்னொருத்தர் இவரெல்லாம் ஒரு ரவுண்டு தாங்க வருவாரு, ரெண்டாவது ரவுண்ட்லாம் காணாம போயிடுவாருன்னு சொல்ல இன்னொருத்தர் அதுக்கப்புறம் போய் எம்ஜிஆர் கிட்டே போய் சேர்ந்துட்டாரு. சோ இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் எம்ஜிஆர் அவர்கள் கூட தானே போய் சேர்ந்தாங்க. அந்த 53 வருஷமா அதே கதறல்கள், கூத்தாடி கூத்தாடி கூட்டம், நடிகர் கட்சி நடிகர் கூட்டம். இப்படி மர்மயோகின்ற ஒரு படத்துல அவருடைய கேரக்டர் பேர் கரிகாலன். அதுல ஒரு சூப்பர் டயலாக் ஒன்னு சொல்லியிருப்பாரு, குறி வைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன். இதெல்லாம் யாருக்கு சொல்றோம் எதுக்கு சொல்றோம்னு புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா நல்லா இருக்கும். காஞ்சிபுரத்தின் ஜீவ நதியான பாலாற்றை ஆட்சியாளர்கள் நாசம் செய்து விட்டதாக தவிக தலைவர் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சி மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர், பாலாற்றில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட 22,70,000 யூனிட் மணல் கொள்ளை நடைபெற்றுள்ளதாகவும் இதற்கான ஆதாரங்கள் அமலாக்கத்துறை மற்றும் நீதிமன்றத்தில் உள்ளதாக குறிப்பிட்டார். அனுமதிக்கப்பட்ட அந்த லெவலை தாண்டி 22,70,000 யூனிட் மணலை கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. ஆக மொத்தம் இதுல அவங்க அடிச்ச கொள்ளை எவ்வளவு தெரியுமா? ரொம்பலாம் இல்ல, கம்மி தான். 4,730 கோடி. கம்மி தான் இல்ல? இதுக்கெல்லாம் அவங்க ஆதாரம் கேட்க முடியாது. ஏன்னா இந்த ஆதாரம் ஆல்ரெடி கோர்ட்ல இருக்குது, அமலாக்கத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்ச சில நல்லவர்கள் அவங்க அடிச்ச அந்த கொள்ளையெல்லாம் தாங்க முடியாம வெளியில சொன்ன அந்த ஆதாரங்கள், இதெல்லாம் சம்பந்தப்பட்டவங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரியும். காஞ்சிப்பட்டு என்றால் உலகத்திற்கே தெரியும் என்று கூறிய விஜய், ஆனால் அதனை தயாரித்து கொடுக்கும் நெசவாளர்கள் வறுமை மற்றும் கந்துவட்டி கொடுமையால் வாடுவதாக வேதனை தெரிவித்தார். காஞ்சிபுரம் பட்டுன்னு சொன்னா உலகத்துக்கே தெரியும், ஆனா அதை தயாரிச்சு கொடுக்கிற நெசவாளர்கள் நிலை என்ன தெரியுமா? வறுமை, துன்பம், கந்துவட்டி கொடுமை. பட்டு கைத்தறிக்கு கூட்டுறவு சங்கங்கள் இருக்கு, பருத்தி கைத்தறிக்கும் கூட்டுறவு சங்கங்கள் இருக்கு. சுமார் 40,000 பேர் அதில் உறுப்பினர்களா இருக்கிறாங்க. அது போக சாய தொழில், தறிப்பட்டறை தொழில் இதை நம்பி 40,000 குடும்பங்கள் இருக்கு. ஆனா அவங்களோட ஒரு நாள் கூலி எவ்வளவு தெரியுமா? வெறும் 500 ரூபா தான். அதை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுங்கன்னு போராடி போராடி பார்த்து ஒண்ணு நடக்கல.
இதோட அவங்க கஷ்டம் முடிஞ்சுதா? வடகிழக்கு பருவமழை அந்த 500 ரூபாய் கூலிக்கு வேட்டு வச்சிடுச்சு. 60 ஆண்டுகளை கடந்தும் காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் புனரமைக்கப்படாமல் இருப்பதாக குற்றம் சாட்டிய விஜய், ஒரு அரசாங்கத்தால் பேருந்து நிலையம் கூட கட்ட முடியாதா என்றும் கேள்வி எழுப்பினார். அவளூர் ஏரியில் தடுப்பணை கட்ட வேண்டும் என்று பல ஆண்டுகளாக மக்கள் கோரிக்கை விடுப்பதாக கூறிய விஜய், பரந்தூர் விமான நிலைய விவகாரத்தில் தாவேகா எப்போதும் விவசாயிகள் உடன்தான் துணை நிற்போம் என்றும் உறுதியளித்தார். 60 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினதா அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்தப்போ கட்டியிருப்பாங்க போல. அது இன்னும் புதுப்பிக்க கூட முடியாம கேட்டா என்ன சொல்லுவாங்க? அந்த லேண்ட் கேஸ்ல இருக்குது. இல்ல நான் கேக்குறேன், ஒரு கவர்மெண்ட்னால வேற ஒரு நல்ல இடத்தை தேர்வு செஞ்சு ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டி தர முடியாதா? இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கிற அதே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தான் பரந்தூர் ஏர்போர்ட் கட்டுற பிரச்சனையும் இருக்குது. அந்த பிரச்சனையில கண்டிப்பா நாங்க விவசாயிகள் பக்கம் தான் நிற்போம். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இந்த கவர்மெண்ட் பரந்தூர் விவகாரத்தில் எங்களுக்கோ இல்ல விவசாயிகளுக்கோ எந்த விதமான காரணங்கள் சொல்லி எஸ்கேப் ஆகவே முடியாது. தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சி அமைந்ததும் அனைவருக்கும் நிரந்தரமான வீடு, இருசக்கர வாகனம், வீட்டில் ஒரு பட்டதாரி, வீட்டில் ஒருவருக்கு நிரந்தர வருமானம் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று விஜய் வாக்குறுதி அளித்துள்ளார். காஞ்சி மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், குழந்தைகள், பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றார். எல்லாருக்கும் நிரந்தரமான வீடு இருக்கணும். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணும். காரும் தான் லட்சியம். அதுக்கான வசதி வாய்ப்பை உருவாக்குற அளவுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு வழியை உண்டாக்கணும். ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மினிமம் டிகிரி படிச்சிருக்கணும். ஒவ்வொரு வீட்லயும் குறைந்தபட்சம் ஒருத்தருக்கு நிரந்தர வருமானம் கிடைக்கணும். அதுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி கல்வியில பாடத்திட்டத்தில் சீர்திருத்தம் செய்யணும். சட்டம் ஒழுங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருக்கணும். நம்மளுடைய அம்மா, அக்கா, தங்கச்சிகள், அவங்களுடைய பிள்ளைகள், குழந்தைகள் எல்லாருக்கும் பாதுகாப்பை, அதுவும் உண்மையான ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான பாதுகாப்பை உண்டாக்கணும். அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த அந்த பெண்ணுக்கு நடந்த அந்த பிரச்சனை மாதிரியோ, இல்ல கோவையில நடந்த அந்த கல்லூரி பெண்ணுக்கு நடந்த பிரச்சனை மாதிரியோ அதெல்லாம் நடக்க விடவே கூடாது. நம்ம வீட்டு பெண்கள் ஸ்ட்ராங்கா, பயமே இல்லாம தைரியமா இருக்கணும்.